நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடு கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஆராதனையின் கருத்து என்ன? ஆராதனை என்று சொன்னால் கர்த்தரை தொழுது கொள்ளுதல், அவரை வணங்குதல், சேவித்தல், பணிந்து கொள்ளுதல் என்று பல்வேறு நாம் பயன்படுத்த முடியும். ஒரே பர்வதத்தில் முச்சடியில் அக்னி ஜுவாலையில் பிரசன்னமான கர்த்தர் மோசையோடு பேசினார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்த உன்னை நான் அனுப்புவேன் என்றார். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று யாத்ராகமம் 3:12 சொல்கிறது. யாத்ராகமம் 4:22, 23, 5:1, 8:1, 9:1, 9:13 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய புத்திரன், எனக்கு ஆராதனை செய்ய என் குமாரனை அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, போகவிடு என்று கர்த்தர் மோசே மூலம் பார்வோனிடம் சொல்ல சொன்னார். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் யாரை ஆராதிக்க வேண்டும்? மத்தேயு 4:10, லூக்கா 4:8, உபாகமம் 6:13 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் ஒருவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் ஆராதனை செய்வதற்கு போகிறீர்கள் என்று சொல்லி மோசேயிடம் பார்வோன் கேட்டார். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 9 வசனங்களிலே மோசே சொன்னான், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, ஆராதனையை பண்டிகை என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எவ்வளவு சந்தோஷத்தோடு பண்டிகையை போல நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா? பார்வோன் சொன்னான், புருஷர்களை மட்டும் ஆராதிக்க நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொன்னான். மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற்பாடு ஆடு மாடுகளை விட்டுவிட்டு நீங்களும் பிள்ளைகளும் போங்கள் என்று சொன்னான். அதையும் மோசே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சொன்னான், தகன பலிகளையும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் நாங்கள் படைக்க வேண்டுமே, அதை ஆண்டவருடைய கைகள் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அங்கே மோசே பார்வோனிடத்தில் சொன்னான் என்று யாத்ராகமம் 10:25 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஸ்தோத்திர இல்லாமல், துதி பலிகள் இல்லாமல் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? கொரோனா காலங்களிலே ஆலயங்கள், சபைகள் மூடப்பட்டு கிடந்தன. முதியவர்கள், சிறு பிள்ளைகள் சபையில் கூடி வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் அன்றைக்கு அங்கே பார்வோன் மோசேயிடத்திலே சொன்ன காரியங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. யோசுவா 24:15 சொல்கிறது, கர்த்தரை சேவித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. அங்கே மோசேயிடத்திலே பார்வோன் பிற்பாடு சொன்னான், நீங்கள் சொன்னபடியே போய் ஆராதியுங்கள் என்று சொல்லி யாத்ராகமம் 12:31 சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒருவரையே சபை கூடி ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக ஆராதிக்க வேண்டும், தனிப்பட்ட விதத்திலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 102 சொல்கிறது, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி. சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. யோவான் 4:24 சொல்கிறது, உண்மையோடும்
கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சுத்த இருதயத்தோடும் சுத்தமாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். 110 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்து ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ரோமர் 12:1 சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும், பற்றி கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? கூத்தும் கும்மாளமும் சபைகளிலே காணப்படுகிறது. வீணான கூச்சல்கள், ஆடல்கள் காணப்படுகிறது. அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆவியோடும் கருத்தோடும் பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14:15 சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை அவிதமாக ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.